இப்போ வந்து நம்ம acute glomerulonephritis பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். நெஃப்ரோட்டிக்கும் நெஃப்ரைட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, நெஃப்ரோட்டிக் வந்து நெஃப்ரோட்டிக்னா வந்து நெஃப்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நெஃப்ரைட்னா பிரைட் டிசீஸ் அல்லது போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நெஃப்ரோட்டிக் வந்து புரோட்டீன் யூரியாவாக இருக்கும், இது வந்து ஹீமாட்யூரியாவாக இருக்கும். ஹீமாட்யூரியா இதுதான் வந்து சொல்கிறாங்க. டெஃபினேஷன் வந்து என்னென்னா, இந்த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி acute glomerulonephritis டெஃபினேஷன் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் glomeruli due to leads to the hematuria, the blood in the urine, hypertension and renal impairment. Leaky of the triads, leaky triad ஒரு massive proteinuria and hypoalbuminuria, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலைஸ்டு எடிமா இது வந்து இருக்கும். நார்மல் இன் சீரம் ஆல்புமின் லெவல், சீரம் ஆல்புமின் லெவல் வந்து நார்மலாக இருக்கும். மேசிவ் ப்ரோட்டீன் யூரியாவாக இருக்குது. அண்ட் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி glomeruli அண்ட் glomeruli ஆஃப் தி இட்ஸ் லீட்ஸ் டு தி ஹீமாட்யூரியா ஆஃப் தி ஹைப்பர்டென்ஷன் அண்ட் ரீனல் இம்பேர்மெண்ட். இது வந்து ஒரு மெயினாக இருக்குது. இப்போ வந்து இதோட காசஸ் பற்றி பார்த்தோன்னா இது வந்து என்னென்னா, சடனாக வந்து ஒலிக்யூரியா, எடிமா, ஹைப்பர்டென்ஷன், ஹீமாட்யூரியா, அதுக்கப்புறம் வந்து சப் நெஃப்ரோட்டிக் ப்ரோட்டீன் யூரியா, அதுக்கப்புறம் வந்து ஓர்சன் ட்ரீனல் ஃபெயிலியராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பெத்தாலஜி பற்றி பார்க்கணுன்னா, பெத்தாலஜியில் வந்து கிளாஸிஃபிகேஷன் அண்ட் பெத்தாலஜியை நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் வந்து எப்படி இருக்குதுன்னா, நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் இஸ் ப்ரைமரி அண்ட் செகண்டரியாக வந்து பிரியுது. நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் இஸ் ப்ரைமரி அண்ட் செகண்டரியாக பிரியுது. இது வந்து இடியோபெத்திக்காக இருக்குது. இடியோபெத்திக்குன்னு இருக்கா, அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் குளோமருலர் கேப்பலரிஸ், குளோமருலர் கேப்பலரிஸோட அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து காசஸ் வந்து பெத்தோஃபிசியாலஜி. இது வந்து இன்ஜுரி ஆகுது, அதுக்கப்புறம் லாஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து இதோட ஆன்டிஜனில் வந்து பிரச்சனை இருக்குது. இன்க்ரீஸிங் இந்த அப்சார்ப்ஷனில் வந்து பிரச்சனை இருக்குது. மெக்கானிசம் ஆஃப் த இன்க்ரீஸிங் இன் தி பெர்மியபிலிட்டி ஆஃப் தி பேஸ்மெண்ட் மெம்பரைன், இந்த லீக்கேஜ் ஆஃப் த ஃபில்ட்ரேஷன், அமலாய்டு சென்சர் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் வந்து வரக்கூடியது. இது கிட்னி இன்ஜுரி, அதுக்கப்புறம் லாஸ் ஆகி அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் ஏஎன்ஜி வந்து அக்யூட் நெக்ரோடைசிங் ஜிஞ்சர்வே, இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இதோட பெத்தாலஜி வந்து என்னது இருக்குதுன்னா, அதுக்கப்புறம் இம்யூன் காம்ப்ளெக்ஸ் டெபாசிஷன் அண்ட் ஆன்டிஜன் ஜிஎம்பி, அதுக்கப்புறம் ஆன்டிஜன் ஜிஎம்பியில் வந்து டிசீஸ் வந்து வருது. அண்ட் அதுக்கப்புறம் ஆன்டிபாடியில் வந்து பிரச்சனை வந்து தென் இட்ஸ் லீட்ஸ் டு தி அதுக்கப்புறம் இம்யூன் அட்டாக் டு த வெசல் அண்ட் இன்ஃப்ளேம் ஆஃப் தி குளோமருலே வந்து இன்ஃப்ளேம் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. தென் இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்குறோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா, ஒலிக்யூரியாவாக இருக்குது. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ஒலிக்யூரியா, பைலேட்ரல் பீடல் எடிமா, அன்யூரியா, பைலேட்ரல் பீடல் எடிமா, ஒலிக்யூரியா இதெல்லாமே வந்து இதில் வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து பைலேட்ரல் பீடல் எடிமாவாக வந்திருக்கும். நாசியா, வாமிட்டிங், ஹெட்டேக், அசைட்டிஸ், வெயிட் கெயின், பெரிஃபரல் பீடல் எடிமா, பெரிஆர்பிட்டல் பீடல் எடிமா, வாமிட்டிங், டயரியா, ஹீமாட்யூரியா, யூரின் இன் தி அதுக்கப்புறம் வந்து ஹீமாட்யூரியா இருக்கும், பிளட் யூரியா இருக்குது, அதுக்கப்புறம் டிரான்சுடேட்டாக இருக்கும், டிரான்சுடேட்டாக இருக்குது, பெரிஃபரல் எடிமா இருக்கும். இதுவும் பெரிஃபரல் எடிமா வந்து அவுட்புட் ஆஃப் எடிமா வந்து இருக்கும். ஒலிக்யூரியா, அதுக்கப்புறம் அன்யூரியாவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து காமனாக வந்து இதோட டைப் ஆஃப் நெஃப்ரோட்டிக்கில் பார்த்தோன்னா வந்து இம்யூன் காம்ப்ளெக்ஸ், இதில் டைப் ஆஃப் நெஃப்ரோட்டிக்ஸில் வந்து என்ன பார்த்துருக்கோம், இம்யூனோ காம்ப்ளெக்ஸ், ஆன்டிஜன் ஆன்டிபாடி, அதுக்கப்புறம் வந்து இருக்குது பியூசி, அதுக்கப்புறம் வந்து பியூஜிஎன், இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு இம்யூன் காம்ப்ளெக்ஸ் டெபாசிஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆன்டிஜிஎம் டிசீஸ், அதுக்கப்புறம் வந்து பியூசி இம்யூன் ஜிஎன்னாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா கிளினிக்கல் இன்வெஸ்டிகேஷனில் வந்து யூரின் எக்ஸாமினேஷன், ப்ரோட்டீன், பிளட் அண்ட் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிளட் எக்ஸாமினேஷன்,
இதில் வந்து சீரம் ஆல்புமின் லெவல்ஸ், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து செரலாஜிக்கல் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா ரீனல் பயாப்சி பார்ப்பாங்க. ரீனல் பயாப்சியில் வந்து நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து ஜென்ரல் மெஷரில் என்ன இருக்குன்னா கண்ட்ரோல் தி எடிமா, டயூரிட்டிக்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. தென் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டில் கண்ட்ரோல் தி எடிமா, ஹைப்பர் டென்ஷனை கம்மி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் வந்து மினிமைஸ் தி ப்ரோட்டீன் லெவல், கார்டிகோஸ்டீராய்டை கம்மி பண்ணுவாங்க. ஆன்டிபயோட்டிக் கம்மி பண்ணுவாங்க. போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் குளோமெருலஸ் நெஃப்ரைட்டிஸ் வந்து கம்மி பெனிசிலின் ஜி கொடுக்குறாங்க. டயாலிசிஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ ப்ரோக்னாசிஸில் வந்து கிரேட்டர் வந்து ஃபேவரபிள் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக் மெஷரில் பார்த்தோன்னா வந்து வேரியபிள் ரெஸ்பான்ஸ் டு குட் ப்ரோக்னாசிஸ் ஆஃப் தி கிட்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் டு தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ப்ரோக்னாசிஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிபெண்டிங் அப்பான் தி எம்சிஏ குட் ப்ரோக்னாசிஸ் ஆஃப் த கிட்னி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து நெஃப்ரைட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. acute glomerulonephritic, nephritic syndrome, bright diseases, அதுக்கப்புறம் வந்து bilateral pedal edema இந்த மாதிரிலாம் வந்துருக்குது.